விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் நான் ஆட்சியை பிடிப்பேங்கிறாரு. ஆனா அவருடைய அன்றாட செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது தற்போதைய சூழல்ல அவருடைய எதிர்காலம் என்னவென்று நாம சொல்ல முடியாது. தற்போதைய சூழல்ல தமிழக முஸ்லிம்களினுடைய நம்பிக்கை பெற்றவராக விஜய் இல்லை. காரணம், அவருக்கு அதற்குரிய அரசியல் பக்குவமும் இல்லை. முழுமையான ஒரு அரசியல்வாதியாக இன்னும் அவர் மாறவே இல்லை. நேரான சிஎம் சீட்டுக்கு வந்துருவேன் சொல்கிறாரே ஒழிய அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பிரச்சாரங்களோ ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களோ எதுவும் அவரிடத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுதே அதற்கே குரல் கொடுக்க இயலாதவராக இருக்கிறார். தன்னுடைய சினிமா படத்தை பாஜக அரசு தடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த காரணமும் இல்லை. அவர் ஒரு சினிமா படம் நடிக்கிறார், அந்த படத்தை வெளியிடுவதற்கு பாஜக அரசு தடுத்து வைத்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்த நாடே தெரியும், நாட்டுக்கே தெரியும். எல்லா ஊடகங்களும் அவற்றை பேசுகிறார்கள். பேச வேண்டிய விஜய் பேசாம இருக்கிறார். அப்ப முஸ்லிம் இளைஞர்கள் என்ன பார்க்கிறாங்கன்னா, இவர் பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு அச்சப்படுறாரு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் முஸ்லிம்களின் ஒன்றிரண்டு விவகாரங்களில் கருத்து தெரிவித்தார். அதை முஸ்லிம்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் சமீபத்திய அவருடைய போக்குகள் முஸ்லிம்களின் முழுமையான நம்பிக்கை பெறும் வகையில் இல்லை என்பதால், குறிப்பா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏதேனும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அவங்க எதை சரி நம்புறாங்களோ அந்த கருத்தை சொல்லலாம், அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் தத்தமது கருத்தை சொன்ன வேளையில இவர் அமைதியா இருக்கிறார். கேட்டா அமைதியா இருப்பதே ஒரு அரசியல் என்று அவருடைய கட்சி தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. அமைதியா இருப்பது எப்படி ஒரு அரசியல் ஆகும்? இரண்டு சமூக மக்கள் மத்தியில் தேவையற்ற ஒரு பதட்டம் திட்டமிட்டு விஷமிகளால் பரப்பப்படும் பொழுது அங்கே அவர்களை அமைதிப்படுத்தக்கூடிய வகையிலான உண்மை என்னவோ அந்த உண்மையை சொல்லணும். சட்டத்தின்படியான நீதி நேர்மை என்னவோ அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் பறைசாற்றணும். அது போன்ற இடங்களில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, அமைதியாக இருப்பதே பெரும் அரசியல் யுக்தி என்று சொல்வது, அப்படிப்பட்ட அரசியலை தமிழக முஸ்லிம் இளைஞர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக இல்லை. அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம்.